ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வத்த குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துடலாமா? இந்த ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க. அப்புறம் ஒரு 3-4 டேஸ்க்கு இதவே ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே, அந்த மல்லி எல்லாமே நல்லா வறுபடணும். இப்போ சுண்ட வத்தல் இருக்கு இல்லையா, காஞ்சது, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது குழம்புல போட்டால் அப்படி சாப்பிட மாட்டாங்க. இது வறுத்து அரைச்சி செய்யும்போது சாப்பிடவும் செய்வாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்த பிறகு நம்ம ஒரு 6-7 பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் கூட இன்னும் பெஸ்ட்டு தான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் ரெடி பண்ணது, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள், மசால் ரெடி பண்ணி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஆறட்டும், நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். திருப்பி அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறோம், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 பல் பூண்டு இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். முழுசாக பூண்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சர் கொடுக்கும் குழம்புக்கு. இந்த ஒரு குழம்பு செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3 டேஸ்னாலும் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மசால் ரெடி பண்ணி அரைச்சிருக்கோம்லே, அந்த மசால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிடணும் போல் தோணுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு மட்டும் பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ தான் நான் சேர்க்குறேன், அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முதலே வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். இப்போ 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. திருப்பியும் 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.